பழம், கஸ்டர்ட் ஆப்பிள். இப்போ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுகளில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் வந்து நிறையா ரோட்டில் வித்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சீசனில் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது வந்து இந்த சீத்தாப்பழத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கும் போது முந்தானத்தைய மனைவி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து சீத்தாப்பழத்தை சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதா, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சொன்னேன், அதில் சர்க்கரை அதிகமாக இருக்குது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பொதுவாக வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய பழங்கள் அப்படின்னு இதில் லிஸ்ட்டில் தான் இதை வச்சுருக்கோம். அப்புறம் தான் அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன, அது ஏதாவது பெனிஃபிட் நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கிடைக்குமா, இல்லை பொதுவாக இருக்கிறவங்களுக்கு அது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். முதல்ல வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிற சத்துக்கள், நல்ல சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து வைட்டமின் சி நிறையா இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வைட்டமின் சி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிக